Welcome to Electrical Brains. இன்னைக்குள்ள செஷனில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா that is parity bit generation. ஆல்ரெடி தியோரியில் வந்து நான் parity பிட்டுக்கு ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து 8051 கிட் யூஸ் பண்ணி parity பிட் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுதுங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து ஆல்ரெடி parity பிட்டுக்குள்ளே ப்ரோக்ராம் எழுதி அதுக்கு ஹெக்ஸா கோட்ஸும் அட்ரஸும் எழுதி வச்சிட்டேன். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் த program of parity bit generation. Okay, so first எந்த ALP program எடுத்தாலுமே நம்ம வந்து என்ன செட் பண்ணணும், நம்மளோட origin என்னங்கிறத செட் பண்ணிக்கணும். Okay, so first set the origin. Okay, so எப்பவுமே நம்ம வந்து origin செட் பண்ணிட்டோம்னா it's a assembler director. Okay, it's 8100 நான் செட் பண்ணியிருக்கேன். Okay, so next நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ரிஜிஸ்டரில் array length வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ சின்ஸ் திஸ் இஸ் அன் 8051 கண்ட்ரோலர், நம்மளுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 8 பிட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, ஸோ 8 பிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நான் வந்து ரிஜிஸ்டரில் R0ல 8ன்னு கொடுக்கேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா parity பிட் வந்து 8 பிட்ஸையும் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் எனக்கு வந்து parity பிட் வந்து என்னங்கிறத டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ ஐ எம் கோயிங் டு இனிஷியலைஸ் மை ரிஜிஸ்டர் R0 as 08. ஓகே, so 8 bits, ஸோ அதனால 08 நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து இன்புட் வந்து எக்ஸ்டர்னலாக கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து அதுக்கு ஒரு டேட்டா பாயிண்டர் லொக்கேஷன் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் தட் பர்பஸ் ஐம் கோயிங் டு இனிஷியலைஸ் மை டேட்டா பாயிண்டர் லொக்கேஷன் as 9500. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு ரிஜிஸ்டர் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ஓகே, திஸ் ரிஜிஸ்டர் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ கவுண்டர். ஓகே, ஸோ நான் வந்து எனக்கு வந்து 8 பிட்ஸும் கம்ப்ளீட் ஆகிட்டாங்கிறது எனக்கு தெரியறதுக்கு ஒரு கவுண்டர் ஆப்ரேஷன் இன்சைடில் நடக்கணும். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் கவுண்டர் at 00. ஓகே, நான் 00லேருந்து கவுண்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அது வந்து ஃபுல் ஆப்ரேஷன் முடிஞ்சும் போது அது வந்து அகெயின் 00ல் ரீசெட் ஆயிரும். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு initialize register R1 as 00 since this is going to act as a counter. Okay, so நான் அதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டேட்டா பாயிண்டரில் இருக்க டேட்டா வந்து நெக்ஸ்ட் என்னோட ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, தட் இஸ் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் மை ஆப்ரேஷன். ஸோ ஐம் கோயிங் டு சேஞ்ச் மை டேட்டா பாயிண்டர் வேல்யூ டு த அக்குமுலேட்டர். ஓகே, ஸோ டேட்டா பாயிண்டரில் இப்போ நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கோன்னா அது வந்து அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ண போகிறேன். Okay, move data from DPTR to accumulator. Okay, so next நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, accumulatorல இப்போ என்னோட டேட்டாஸ் வந்து நான் மூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, accumulatorல இருக்க டேட்டாவை ஓகே அக்யூமுலேட்டரில் இருக்க டேட்டாவை ரொட்டேட் ரைட் த்ரூ கேரிங் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நான் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, தட் இஸ் நெக்ஸ்ட் ரொட்டேட் ரைட் த்ரூ கேரி அக்யூமுலேட்டர். ஓகே, தட் இஸ் அப்படின்னா அக்யூமுலேட்டரில் இருக்கிற என்னோட டேட்டாவை நான் வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன் ரைட் சைட் அலாங் வித் கேரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன். Rotate right through carry with accumulator. ஓகே, ஸோ ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கேரி எதுவும் இல்லை அப்படின்னா நான் லூப்புக்கு போக சொல்லியிருக்கேன். ஓகே, கேரி இருந்துச்சு அப்படின்னா R1 வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஜம்ப் இஃப் நோ கேரி கோ டு லூப். ஓகே, ஸோ இப்போ கேரி எதுவும் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து எங்கே போயிடும், அது லூப்புக்கு போயிடும். லூப்பில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு பாருங்கள். டிக்ரிமெண்ட் இஃப் ஜம்ப் நோ 0 R0. ஓகே, நான் R0 வந்து எனக்கு கேரி இல்லை அப்படின்னா R0வை டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, இஃப் இன்கேஸ் எனக்கு கேரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே நான் வந்து என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் R1. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், தட் இஸ் increment register R1. ஓகே, ஸோ இனிஷியலாக அது வந்து என்ன இருக்குது, 00ன்னு இருக்குது. ஸோ அது வந்து என்னவாயிரும் 01 என சேஞ்ச் ஆயிரும். ஓகே,
ஸோ கேரி இருந்துச்சு அப்படின்னா R1 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் லூப் டிஜே என்எஸ்எட் R0 நெக்ஸ்ட் R1 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு R0 டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, டிக்ரிமெண்ட் if no 0 R0. Okay, and go to next. Again எங்க போயிரும் நெக்ஸ்ட்ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போய் என்னோட ஆப்ரேஷனை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா எனக்கு R0 0 ஆகுறது வரைக்கும் ஓகே அது வந்து லூப் வந்து சுற்றிட்டே இருக்கும். ஓகே, R0 வந்து எப்போ எனக்கு வந்து 0 ஆகுதோ அந்த டைம் தான் என்னோட ப்ரோக்ராம் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராமோட ஆப்ரேஷன். ஓகே, ஸோ நான் வந்து இது வரைக்கும் உள்ள உங்களுக்கு ப்ரோக்ராமோட ஸ்டெப் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ என்ன ஆப்ரேஷன்ஸில் அது ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நான் இன்புட் வந்து இப்போ நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் அ இன்புட் as 78. Okay, I'm going to give a input as 78. Okay, 78 நான் இப்போ ஒரு இன்புட் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ 78க்கு பைனரி வேல்யூ எழுதிக்கோங்க. ஓகே, ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் R0 எதுக்கு 08 கொடுத்தேன்னு புரியும். ஸோ இங்கே பாருங்கள் 8 பிட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த ஒவ்வொரு பிட்டையும் அது செக் பண்ண போது. ஓகே, ஃபார் தட் பர்பஸ் ஒன்லி ஐ கிவன் 78. ஓகே, ஸோ இதில் ரொட்டேட் ரைட் த்ரூ கேரி இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துடலாம். RRCE. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம பேரிட்டி வந்து ஃபுல்லாக ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா அக்யூமுலேட்டரில் A0 A1 A2 8 பிட்ஸ் இருக்கும். ஓகே, இதில் கேரி பிட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த அக்யூமுலேட்டரில் இருக்கிற A0 வந்து இந்த கேரி கூட கேரி வேல்யூக்கு மூவ் ஆயிடும். ரொட்டேட் ரைட். ஓகே, ரைட் சைடுக்கு மூவ் ஆயிடும். அண்ட் இந்த கேரியில் வந்து இருக்கிற வேல்யூ வந்து எங்கே போகும் அப்படின்னா இப்படி இந்த சைடுக்கு. let me explain. Okay, an is an plus 1 since n equal to 0 to 6. Okay, so இப்போ நீங்கள் if n equal to 6 போட்டுக்கோங்க. ஓகே, n equal to 6 போட்டுக்கோங்க. அப்போ என்ன வரும் A6. ஓகே, இங்கே வந்து என்ன வரும் 6 + 1 7. அப்போது 7ல் இருக்க டேட்டா வந்து எங்கே மூவ் ஆகுது A6க்கு மூவ் ஆகும். ஓகே, if n equal to 5ன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும் 6லேருந்து 5க்கு டேட்டா மூவ் ஆகும். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ போட்டிங்க அப்படின்னா ஓகே என்ன ஆகும் டேட்டாஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி கண்டினியூ ஆகும். இப்போ if n equal to 0. ஓகே, n equal to 0ன்னா என்ன A0 1. ஸோ 1ல் இருக்க டேட்டா A0க்கு மூவ் ஆயிடும். ஓகே, அப்போ A0ல் இருக்க டேட்டா வந்து எங்கே மூவ் ஆகும் கேரிக்கு மூவ் ஆகும். சாரி, ஓகே, ஸோ A0ல் இருக்கிற டேட்டா வந்து கேரிக்கு மூவ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேரியில் இருக்கிறது வந்து எங்கே மூவ் ஆகும் A7க்கு மூவ் ஆகும். ஓகே, ஓகே, ஸோ கேரியில் இருக்கிறது A7க்கு போகும். A0ல் இருக்கிறது கேரிக்கு வரும். இந்த என்னங்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இந்த இன்பிட்வீன் உள்ள A6க்கும் A1க்கும் உள்ள ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு டேட்டா வந்து எப்படி மூவ் ஆகுது இப்படி மூவ் ஆகுது. ஓகே, கேரியிலேருந்து அக்யூமுலேட்டர் 7க்கு 7th பிட்டுக்கு வரும். 7th பிட்லேருந்து 6th பிட், 6th பிட்லேருந்து 5th பிட், 5thலேருந்து 4th, 4thலேருந்து 3rd பிட்,
தேர்ட் பிட்லேருந்து ரெண்டாவது பிட் வரும் 2 to 1 1 to 0 ஓகே 0th பிட் அதுலேருந்து எங்கே போகுது அகெயின் கேரிக்கு பிட் வந்து வந்துடும் திஸ் இஸ் ரொட்டேட் ரைட் த்ரூ கேரி வித் அக்யூமுலேட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷன் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் 8 பிட்ஸுக்கும் செக் பண்ணணும் ஓகே தட் இஸ் 8 டைம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இதை வந்து ரொட்டேட் பண்ணணும் ஓகே ரொட்டேட் பண்ணிங்கன்னா தான் parity bit என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து இங்கே 8 பிட்ஸ் எழுதிட்டேன் ஓகே ஸோ இங்கே வந்து 8 பிட்ஸ் எழுதிட்டேன் 8 பிட்ஸில் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் என்னோட இன்புட் வந்து 78 ஓகே ஸோ 4 1s இருக்குது ஓகே ஸோ 4 1s இருக்கிறதுனால இது வந்து என்ன parity அப்படின்னா இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஈவன் parity ஓகே நான் எடுத்திருக்க 78 நம்பர் வந்து என்ன parity ஈவன் parity ஓகே டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஸோ இப்போ இனிஷியலாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இது வந்து A7 ஓகே 6 5 4 3 2 1 0 இது வந்து என்னோட கேரி ஓகே ஸோ நீங்கள் இனிஷியலாக வந்து வேல்யூ வந்து கேரிக்கு என்ன செட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தட் இஸ் 0ன்னு செட் பண்ணிக்கோங்க ஓகே உங்களோட கேரி வேல்யூ வந்து நீங்கள் இனிஷியலாக 0ன்னு செட் பண்ணிக்கோங்க ஓகே 0ன்னு செட் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ள இந்த 8 பிட்ஸ் நம்பரை இதில் அப்படியே எழுதிடுங்க ஓகே 0 1 1 1 1 0 0 0 இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இனிஷியலாக நீங்கள் வந்து இதை வந்து எழுதிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூவ் பண்ண போகிறோம் ஓகே நம்மளோட டேட்டாஸ் வந்து நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணணும் ஓகே ஸோ ரைட் சைடில் மூவ் பண்ண போகிறோம் ஓகே ஒவ்வொரு பிட்டாக வந்து நம்ம ரொட்டேட் ரைட் த்ரூ கேரி கொடுத்து மூவ் பண்ணணும் ஓகே ஸோ இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் வேல்யூவை நம்ம எழுதியாச்சு இப்போ இதுலேருந்து நம்மளோட ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகே ஸோ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா எனக்கு வந்து ஒவ்வொரு டிஜிட்டாக தள்ளி தள்ளி போக வச்சுருங்க ஓகே ஸோ இந்த 0 வந்து இங்கே வந்துடும் ஓகே திஸ் இஸ் நம்ம ஸ்டெப் 1 ஓகே ஸோ இந்த 0 வந்து இங்கே வந்துடும் அப்போது இந்த 0th பிளேஸ்க்கு வந்துடும் ஓகே ஸோ 0 0 1 1 1 1 0 0 ஓகே இந்த கேரி வந்து 7th பிளேஸ்க்கு வந்துடும் இந்த 0 வந்து 6th பிளேஸ்க்கு வந்துடும் இந்த 1 5th பிளேஸ்க்கு வந்துடும் ஓகே இந்த 1 4th பிளேஸ்க்கு வரும் இந்த 1 3rd பிளேஸ்க்கு வரும் இந்த 1 2nd பிளேஸ்க்கு வரும் இந்த 1 1st பிளேஸ்க்கு வரும் ஸோ இந்த 0 ஃபஸ்ட்டுக்கு வரும் இந்த 0th பிட்டாக வரும் நெக்ஸ்ட் இருக்க 0 வந்து கேரிக்கு வரும் ஓகே இப்போ ப்ரோக்ராம்குள்ளே வாங்க ஓகே ப்ரோக்ராமில் பாருங்கள் 0 வந்திருக்கு ஓகே திஸ் இஸ் மை கேரி பிட் என்ன வந்திருக்கு 0 வந்திருக்கு ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி கேரி ஓகே கேரி இல்லை அப்படின்னா நம்மளை எங்கே போக சொல்லியிருக்காங்க ஜேஎன்சி லூப் ஜம்ப் இஃப் நோ கேரி கோ டு லூப் ஓகே லூப்பில் என்ன இருக்குது DJNZ_0, நெக்ஸ்ட் ஓகே ஸோ என்னோட R0 வந்து இனிஷியலாக வந்து நான் என்னென்னு வச்சுருந்தேன் ப்ரோக்ராமில் பாருங்கள் மூவ் R0, #08 ஸோ இனிஷியலாக R0 வந்து என்ன வச்சுருந்தேன் 08ன்னு வச்சுருந்தேன் R1 வந்து என்னென்னு செட் பண்ணியிருக்கோம் 00ன்னு செட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ R0 வந்து 08 R1 வந்து 00ன்னு செட் பண்ணியிருக்கோம் இப்போது எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு ஃபஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சதில் எனக்கு கேரி வந்து ஜென்ரேட் ஆகலை ஓகே 0ன்னு தான் இருக்குது ஸோ இப்போ கேரி வந்து 0ன்னு இருக்கிறதுனால எனக்கு வந்து என்ன இஃப் there is no கேரி இல்லை அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் படி நான் எங்கே போகணும் கோ டு லூப்பா ஓகே லூப்பில் என்ன இருக்குது டிக்ரிமெண்ட் இஃப் ஜம்ப் நோ 0 R0 டிக்ரிமெண்ட் பண்ணேன் ஓகே கேரி இல்லை அப்படின்னா இந்த லைனுக்கு வரணும் லைனுக்கு வரும்போது என்ன ஆகும் R0 டிக்ரிமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கு ஸோ இப்போ இதில் வந்து என்ன ஆகும் என்னோட R0 வந்து இந்த ஸ்டெப்பில் என்ன ஆயிரும் டிக்ரிமெண்ட் ஆயிரும் டிக்ரிமெண்ட்னா என்னது மைனஸ் ஓகே 08ல் இருக்கிறது என்னென்ன ஆயிரும் 07ன்னு ஆயிடும் ஓகே நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டாவது பிட்டை நான் வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன் ஓகே தட் இஸ் மை ஸ்டெப் 2 ஓகே ஸோ இதில் வந்து இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஆப்ரேஷன் தான் நம்மளுக்கு கண்டினியூ ஆக போகுது ஸோ இந்த 0 வந்து எங்கே வந்துடும் இங்கே வந்துடும் ஓகே இந்த 0 இங்கே வந்துடும்
நெக்ஸ்ட் இருக்கிறது பாருங்க 0 1 1 1 0 0 0. ஓகே அகெயின் எனக்கு இங்கே வந்து என்ன இருக்குது கேரி வந்து 0 தான் வந்திருக்கு. ஸோ கேரி 0 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம ஜம்ப் இஃப் நோ கேரி லூப்பில் இருந்து எங்கே போகணும் டிஜே என்எஸ்அட் R0 நெக்ஸ்ட்டுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வரணும். ஓகே ஸோ அப்போ என்ன பண்ண அகெயின் R0 வந்து டிக்ரிமெண்ட் ஆயிரும் 0 6. ஓகே R1ல எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் அகெயின் என்ன பண்ணுங்கள் தேர்ட் ஸ்டெப்பில் அகெயின் ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே நீங்கள் இதே மாதிரி 8 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். பண்ணினா தான் உங்களுக்கு பேரிட்டி பிட் வந்து என்னங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே ஸோ அகெயின் என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து இப்போது ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே ஸோ ரொட்டேட் பண்ணும்போது இந்த 0 வந்து எங்கே வந்துடும் இங்கே வந்துடும். ஓகே ஸோ 0 1 1 1 இந்த 0 இங்கே வந்துடும். ஓகே இப்படி வந்துடுச்சா வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அகெயின் நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கு இதில் 0 தான் கிடைச்சிருக்கு. ஓகே ஸோ 0 இருக்குன்னா என்ன இது கேரி வந்து நம்மளுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஓகே திஸ் ஆர் கேரி ஃப்ளக்ஸ் கேரி வந்து 0 தான் இருக்குது. ஸோ கேரி இல்லை அப்போ என்ன ஆகும் அகெயின் என்னோட R0 வந்து டிக்ரிமெண்ட் ஆயிரும். தட் இஸ் 5th. ஓகே 5th டைம் இதை செக் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் அகெயின் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அடுத்த ஸ்டெப்பில் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ரொட்டேட் பண்ணும்போது என்ன வரும் இந்த 1 வந்து இங்கே வந்துடும். ஓகே இந்த 1 வந்து இங்கே வந்துடும். ஸோ 1 அடுத்தது பாருங்கள் 1 1 1 0 இந்த கேரி 0 இங்கே வந்துடும். ஓகே ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வந்து என்ன இருக்குது கேரி வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இங்கே வந்து 1ன்னு கிடைச்சிருக்கா. ஸோ என்ன இருக்குது என்னோட கேரி வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே இப்போ ப்ரோக்ராம்குள்ளே பாருங்கள் ஜம்ப் இஃப் நோ கேரி லூப் கேரி இல்லை அப்படின்னா இந்த லைன் கூட சொல்லியிருக்கு டிஜே என்எஸ்அட் R0 நெக்ஸ்ட்டுக்கு. ஆனால் இப்போ எனக்கு கேரி இருக்குல்ல கேரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் R1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு கேரி கிடச்சிருக்கு. ஓகே ஸோ கேரி கிடச்சனால ஐம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் மை R1. ஸோ R1ல என்ன வேல்யூ இருக்குது 0 0ன்னு இருக்குது. இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா என்னது +1. ஓகே ஸோ அப்போ R1 ஈக்குவல் டு 0 1. ஓகே அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் லைன் ப்ரோக்ராம் என்னன்னு பாருங்கள் R1 இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. அடுத்த லைன் என்ன இருக்குது லூப் டிஜே என்எஸ்அட் R0 நெக்ஸ்ட்டு R1 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு R0 டிக்ரிமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. ஓகே ஸோ என்ன பண்ண போகிறேன் R0 டிக்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே R0 வந்து ஆல்ரெடி என்னென்னு இருக்குது 0 5ன்னு இருக்குது. ஸோ இது வந்து இப்போ என்னென்ன ஆயிரும் 0 4ன்னு ஆயிரும். ஓகே ஸோ 0 4ன்னு ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கு டிஜே என்எஸ்அட் டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் நீ வந்து நெக்ஸ்ட்டுக்கு போன்னு சொல்லியிருக்கு. ஓகே நெக்ஸ்ட்டுக்கு போனால் திரும்ப என்ன நடக்கும் இதே மாதிரி நம்ம ரொட்டேட் ரைட் த்ரூ கேரி வித் அக்யூமுலேட்டர் பண்ணணும். ஓகே இந்த ஆப்ரேஷன் நடக்கும். இந்த ஆப்ரேஷன் எப்போ டெர்மினேட் ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த R0 வந்து எப்போ 0 0ன்னு வருதோ அப்போ தான் இந்த ஆப்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே ஸோ இப்போ பாருங்கள் அகெயின் இந்த 1 இருக்கு இல்லையா. ஸோ நம்மளுக்கு இதில் இருக்கிற 1 வந்து அகெயின் எங்கே வரும் இங்கே வந்து வந்துடும். ஓகே நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் தட் இஸ் 5th இதுக்கு எனக்கு கேரியாக அது ஜென்ரேட் ஆயிடும். ஓகே ஸோ அகெயின் பாருங்கள் 2 1s. ஓகே ஓகே அகெயின் இந்த ஸ்டெப்பில் என்ன இருக்குது எனக்கு கேரி ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ கேரி ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னது நம்மளுக்கு என்ன பண்ணணும் R1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கேரி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா R1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும் R0 டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே ஸோ இப்போ எனக்கு R1 வந்து லாஸ்ட் என்ன இருந்தது 0 1. ஓகே R1 வந்து 0 1ல் இருந்தது. இப்போ எனக்கு என்னென்ன ஆயிடும் R1 வந்து 0 2ன்னு ஆகிடும். ஓகே அண்ட் R0 என்னென்ன இருந்தது 0 4. ஸோ இது வந்து என்னென்ன ஆயிடும் டிக்ரிமெண்ட் ஆகும்போது 0 3. ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 6th ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த கேரி பிட் வந்து இங்கே வந்துடும். இந்த அக்யூமுலேட்டரில் இருக்க A0 வந்து எங்கே வந்துடும் இதுக்குள்ளே கேரிக்கு இன்புட்டாக வந்துடும். ஸோ 1 ஓகே 1 0 0 1 1. ஓகே அகெயின் என்ன இருக்குது கேரி வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ கேரி ஜென்ரேட் ஆனால என்ன பண்ண போகிறோம் R1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம் R0 டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே ஸோ R1 ஈக்குவல் டு 0 3 R0 ஈக்குவல் டு 0 2. ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் அகெயின் நான் வந்து என்னோட ஆப்ரேஷன் என்ன பண்ண போகிறேன் கன்டினியூ பண்ண போகிறேன். ஓகே ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த 1 வந்து இங்கே கேரியாக வந்துடும். ஓகே 1 நெக்ஸ்ட் பாருங்கள் 0 0. ஓகே
ஸோ இங்கே 1 இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், R1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும், R0 என்ன பண்ணணும், டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 0 1 எனக்கு இன்னும் இங்கே 0 முடியல. ஸோ எனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது, தட் இஸ் 8 டைம்ஸ் என்னோட R0 வந்து கண்டினியூ ஆகும் இல்லையா. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கிற 0 வந்து எங்கே வந்துடும், இங்கே கேரியாக வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ எனக்கு இங்கே வந்து என்ன கிடச்சிருக்கு, கேரி வந்து 0. கேரி 0 அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் படி என்ன ஆகும், ஜம்ப் இஃப் நோ கேரி கோ டு லூப். ஓகே, ஸோ லூப்புக்கு போகும், லூப்பில் வந்து என்ன பண்ணணும், R0 டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ R0 டிக்ரிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், இது வந்து 0 0ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ என்னோட கவுண்டர் ஆப்ரேஷன் வந்து என்ன ஆகிட்டு, ஸ்டாப் ஆகிட்டு. ஓகே, இது 0 ஆகிட்டு அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் வந்து எங்கே வந்துடும் அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு போகும். அங்கே வந்து அடுத்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு பிட்ஸ் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த லைனுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த லைனில் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, மூவ் A, R1ன்னு இருக்குது. ஓகே, ஸோ மூவ் A, R1 அப்படின்னா R1ல இருக்கிற வேல்யூவை அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ மூவ் டேட்டா ஃப்ரம் R1 டு அக்யூமுலேட்டர். ஸோ இப்போ R1ல என்ன டேட்டா இருக்குது, நம்மளுக்கு லாஸ்ட் டைம் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன டேட்டா கிடச்சிது, R1 = 0 4. ஸோ இதுதான் என்னோட ரிஜிஸ்டரில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 0 4 வந்து எங்கே மூவ் பண்ணுறோம், நம்ம அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், B ரிஜிஸ்டர் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ I am going to load this B register with 0 2. Okay, so initialize B register as 0 2. Okay, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிவைட் பண்ண போறேன். ஓகே, நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 0 0 கிடைச்சது, ரிமைண்டர் வந்து 0 0 கிடைச்சது அப்படின்னா that will generate a even parity bit. ஓகே, நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து 0 1ன்னு கிடைச்சிச்சு அப்படின்னா it will generate odd parity. Okay, so I'm going to divide the values in A and B register. Okay, divide A and B register values. எனக்கு வந்து A registerல என்ன வேல்யூ இருக்கு, 0 4 இருக்கு. B registerல என்ன வேல்யூ இருக்கு, 0 2 இருக்கு. Okay, so I'm going to divide 0 4 and 0 2. Okay, so 0 4 and 0 2ல நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து கோஷியன்ட் வந்து என்ன கிடைக்கும், ஸோ 0 4 and 0 2 டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் கோஷியன்ட் வந்து என்ன கிடைக்கும், 0 2 கிடைக்கும், ரிமைண்டர் தான் என்ன கிடைக்கும், 0 0 கிடைக்கும். ஸோ திஸ் வில் ஸ்டோர் இன் A ரிஜிஸ்டர், திஸ் வில் ஸ்டோர் இன் B ரிஜிஸ்டர். ஓகே, ஸோ வந்து இப்போ நான் இந்த B ரிஜிஸ்டரில் இருக்கிற டேட்டா, தட் இஸ் 0 0ன்னு இருக்கிற டேட்டா வந்து எங்கே மூவ் பண்ண போகிறேன், A ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மூவ் data from B register to accumulator. Okay, so B register ல என்ன இருக்கு, நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அது வந்து இப்போ நான் A registerக்கு மூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த B registerல ஸ்டோர் ஆயிருக்க ரிமைண்டரோட வேல்யூ தான் என்னது அப்படின்னா என்னோட parity bit அவுட்புட். ஓகே, ஸோ டேட்டா பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ரிசல்ட் வந்து எதில் கிடைக்கணும், டேட்டா பாயிண்டில் தான் கிடைக்கணும். இனிஷியலாக டேட்டா பாயிண்ட் வந்து எவ்வளோ இருந்தது, 9500 இருந்தது. இந்த 9500ல் வந்து நான் வந்து 78ன்னு இன்புட் கொடுத்தேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டேட்டா பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்புறம் டேட்டா பாயிண்ட் வந்து எங்கே வந்துடும், 9501க்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள் என்ன பண்ணுறோம், அக்யூமுலேட்டரில் இருக்க அக்யூமுலேட்டர் இருக்கிறத டேட்டா பாயிண்டருக்கு மூவ் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ மூவ் டேட்டா ஃப்ரம் accumulator to DPTR. ஸோ அக்யூமுலேட்டரில் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருந்தது, 0 0ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருந்துச்சா, அது வந்து DPTRக்கு வந்துடும். ஓகே, ஸோ என்னோட ப்ரோக்ராம் வந்து இதில் டெர்மினேட் ஆயிடும். ஓகே, ஸோ ஷார்ட் ஜம்ப் டு ஹால்ட், end directive, end of program. ஓகே, இப்போ நான் வந்து 78க்கு ரொட்டேட் பண்ணேன் இல்லையா, என்னோட அவுட்புட் 9501ல் 0 கிடைக்கும். ஓகே, இப்போ இதே இது நீங்கள் வந்து வேறு வேல்யூஸ் கொடுத்து, ஓகே இப்போ 76 நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, தட் இஸ் அ ஆட் பேரிட்டி. ஓகே, நம்மளோட 76 வந்து என்ன பேரிட்டி அப்படின்னா தட் இஸ் அ ஆட் பேரிட்டி. ஓகே, 76க்கு ஃபர்ஸ்ட் பைனரி வேல்யூ எழுதிக்கோங்க.
ஓகே ஸோ இதில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இஃப் தேர் இஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தட் வில் ஜென்ரேட் அ ஈவன் parity bit as 0 0. ஓகே ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு அப்படின்னா இட் வில் ஜென்ரேட் அ ஈவன் parity bit as 0 0 output as. okay if there is odd number of ones, இப்போ எனக்கு இதில் 5 ones இருக்கு, if there are odd number of ones it will generate a odd parity bit as 0 1. ஓகே ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஈவன் பேரிட்டிக்கு அவுட்புட் எப்படி பார்க்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஆட் பேரிட்டிக்கு அவுட்புட் எப்படி பார்க்கணுங்கிறதையும் சொல்லித்தரேன். ஓகே அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு இதே 76க்கு என்ன அவுட்புட் வருதுங்கிறத உங்களுக்கு நான் வந்து எழுதி காட்டுறேன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, 76க்கு பைனரி வேல்யூ எழுதிக்கோங்க. ஓகே 0. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மளோட கேரி ஃப்ளாக் வந்து என்னன்னு செட் பண்ணிக்கணும், இனிஷியலாக 0ன்னு செட் பண்ணிக்கணும். ஓகே ஸோ கேரி ஃப்ளாக் வந்து 0ன்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த டேட்டாஸ் வந்து அப்படி போட்டுருங்க. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன், ரொட்டேட் ரைட் த்ரூ RRCA, ரொட்டேட் ரைட் த்ரூ கேரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகே ஸோ ரொட்டேட் ரைட் த்ரூ கேரி அப்படின்னா என்ன ஆகும், இங்கே இருக்கிற டேட்டா வந்து இங்கே கேரிக்கு வந்துடும். ஓகே திஸ் இஸ் மை கேரிஸ். ஓகே ஸோ இங்கே இருக்கிற 0 வந்து எங்கே வந்துடும், இங்கே வந்துடும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டேட்டாஸ் வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து எனக்கு கேரி இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் கான்செப்ட் படி என்னது, இஃப் தேர் இஸ் நோ கேரி கோ டு லூப். ஓகே R0 வந்து என்ன பண்ணணும், டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இனிஷியலாக R0 வந்து நம்மளுக்கு என்னென்னு லோட் பண்ணியிருந்தோம் 0 8. ஓகே ஸோ ஐம் கோயிங் டு டிக்ரிமெண்ட் மை R0 okay as 0 7. கேரி இல்லை. ஓகே ஸோ நான் வந்து R0 மட்டும் டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். கேரி இருந்துச்சு அப்படின்னா R1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே ஸோ R1 வந்து இனிஷியலாக என்னென்னு லோட் பண்ணியிருக்கோம் 0 1 சாரி 0 0. ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே இருக்கிற வேல்யூ வந்து எங்கே மூவ் பண்ண போகிறோம், இங்கே மூவ் பண்ண போகிறோம் இந்த கேரிக்கு. ஓகே ஸோ 1. ஓகே ஸோ இது வந்து எப்படி ஆகும், ஒவ்வொன்றா ஷிஃப்ட் ஆகும். இப்போ எனக்கு கேரி வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. கேரி 1 அப்படின்னா ப்ரோக்ராம் கான்செப்ட் பண்ணி என்னது, R1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ 0 0ன்னு இருக்கிற R1 வந்து என்ன ஆயிடும் 0 1ன்னு ஆகிடும். R0 வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே தட் இஸ் 0 6. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே இருக்கிற 1 வந்து எங்கே வரும், இதுக்கு வந்துடும். ஓகே ஸோ 1. ஓகே ஸோ எகெயின் எனக்கு வந்து கேரி இருக்குது. கேரி இருக்கனால என்ன ஆகும், R1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், R0 வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் அகெயின் இங்கே இருக்கிற 0 வந்து எங்கே வந்துடும், நம்மளுக்கு இந்த கேரிக்கு வந்துடும். ஓகே ஸோ 0. இது நீங்கள் வந்து நோட்டை வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஸோ இங்கே வந்து கேரி வந்து 0 கிடச்சிருக்கு. ஸோ இஃப் த கேரி இஸ் 0, ஓகே கேரி 0ன்னு என்ன ஆகும், R0 மட்டும் தான் டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ R0 வந்து இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் எப்படி இருந்தது 5 இருந்தது. ஸோ தட் இஸ் R0 ஈக்குவல் டு 4. ஓகே நெக்ஸ்ட் இந்த 1 வந்து எங்கே வந்துடும், இந்த கேரிக்கு வந்துடும். ஓகே ஸோ 1 அப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இங்கே கேரி 1 இருக்குது. ஸோ R1 வந்து என்ன ஆகும், எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். லாஸ்ட் R1 வந்து 0 2ன்னு இருந்தது. ஸோ R1 கெட்ஸ் இன்க்ரிமெண்டட் டு 0 3. R0 வந்து டிக்ரிமெண்ட் ஆயிரும். ஓகே தட் இஸ் 0 3. ஓகே நெக்ஸ்ட் அகெயின் இந்த 1 வந்து எங்கே வந்துடும், இங்கே வந்துடும். ஓகே ஸோ 1. R0 வந்து நம்மளுக்கு 0 ஆகிறது வரைக்கும் இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகே ஸோ அகெயின் இங்கே வந்து எனக்கு கேரி 1 தான் கிடச்சிருக்கு. ஸோ R1 ஈக்குவல் டு 0 4, R0 ஈக்குவல் டு 0 2. ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதே மாதிரி இந்த 1 வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே ஸோ 1. ஓகே ஸோ இங்கே வந்து அகெயின் கேரி ஃப்ளாக் வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ R1 வந்து என்ன ஆகும், அகெயின் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். R0 வந்து என்ன ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகும். இன்னும் எனக்கு லூப் வந்து டெர்மினேட் ஆகல. R0 வந்து 0 0 வரல. ஸோ அகெயின் என்னோட லூப் வந்து என்ன ஆகும், கண்டினியூ ஆகும். ஓகே ஸோ இந்த 0 வந்து எங்கே வந்துடும், என்னோட கேரி ஃப்ளாக் வந்துடும் 0. ஓகே
ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு கேரி ஃப்ளாக் வந்து 0 ஆகிட்டு கேரி 0 இருந்துச்சு அப்படின்னா R1 வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு R1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாது R0 மட்டும் டிக்ரிமெண்ட் ஆகும் ஓகே ஸோ R0 ஈக்குவல் டு 0 0 இப்போ என்னோட ரொட்டேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் வந்து இப்போ அடுத்து எக்ஸிக்யூட் ஆக போகுது ஓகே ஸோ இப்போ என்னோட ப்ரோக்ராமில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பேன் இன்புட் வந்து 76ன்னு கொடுத்துருப்பேன் ஓகே ஸோ என்னோட ப்ரோக்ராமில் இங்கே வந்து நான் 76ன்னு கொடுத்துருப்பேன் ஓகே ஸோ எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ஆப்ரேஷன் தான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிச்சோம் RRCலேருந்து இது வரைக்கும் இதில் எனக்கு லாஸ்ட்டாக எனக்கு ரிஜிஸ்டர் R1ல என்ன கிடச்சிது 05 கிடச்சிது ஓகே ஸோ இதில் வந்து எனக்கு என்ன இருக்கும் 05ன்னு இருக்கும் பி ரிஜிஸ்டரில் 02 போட்டுக்கோங்க இதில் வந்து என்ன ஆகும் இது ரெண்டும் டிவைட் பண்ணுவோம் 04 05 02 டிவைட் பண்ணுவோம் ஸோ எனக்கு வந்து இதில் வந்து கோஷியன்ட் வந்து என்ன கிடைக்கும் 05 02 டிவைட் பண்ணும்போது என்னோட கோஷியன்ட் வந்து 02 ஓகே என்னோட ரிமைண்டர் வந்து 01 ஓகே ஸோ எனக்கு இந்த ரிமைண்டர் 01ங்கிறது வந்து நான் வந்து இப்போது பி ரிஜிஸ்டர்லேருந்து ஏ ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ண போகிறேன் ஓகே தட் இஸ் ஏல வந்து அப்போ என்ன இருக்கும் 01ன்னு இருக்கும் இல்லை டிடிபிடிஆர் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் ஸோ 9501ல் எனக்கு வந்து இப்போ அக்யூமுலேட்டரில் இருக்க டேட்டாவை டிபிடிஆர் மூவ் பண்ணுறேன் ஸோ 9501ல் எனக்கு 01 என அவுட்புட் டிஸ்பிளே ஆகும் ஓகே ஸோ திஸ் இஸ் அ ஆட் பேரிட்டி பிட் ஜென்ரேஷன் ஓகே உங்களுக்கு ரிமைண்டரில் வந்து 01ன்னு கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஆட் பேரிட்டி ஓகே ஸோ இதே இது இப்போ நீங்கள் வந்து ஈவன் பேரிட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் ரிமைண்டரில் 00ன்னு கிடைக்கணும் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து இதை பொறுத்து தான் உங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும் பேரிட்டி பிட் ஜென்ரேஷனில் இந்த ப்ரோக்ராம் கான்செப்ட்டுக்கு ஓகே ஸோ நீங்கள் வந்து வேரியஸ் இன்புட்ஸ் கொடுத்து இதே மாதிரி ரொட்டேஷன் செக் பண்ணி ஓகே உங்களுக்கு பேரிட்டி பிட்டில் என்ன ஜென்ரேட் ஆகுதுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதோட ஒர்க்கிங் வந்து என்னங்கிறத நம்ம வந்து இதோட கண்டினியூஷனாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே parity bit generation parity அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு பிட் இருக்கும் தட் இஸ் ஆட் parity அண்ட் ஈவன் parity இப்போ எனக்கு ஆட் parity அப்படின்னா எனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து 01 ஈவன் parity அப்படின்னா 00 பட் இந்த ஆட் parity ஈவன் parityங்கிறது நம்ம ஜென்ரலாக ஈவன் நம்பர்ஸில் எண்டானா அது வந்து ஈவன் parity ஆட் நம்பரில் எண்டானா ஆட் parityன்னு சொல்ல முடியாது எந்த ஒரு நம்பர்னாலுமே ஒரு 8 பிட் நம்பர் எடுக்க போகிறோம் ஓகே ஸோ 8 பிட் நம்பருக்கு நம்ம பைனரி வேல்யூ எழுதுனதுக்கப்புறம் அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு பேரிட்டி பிட் வந்து ஜென்ரேட் ஆகும் இப்போ நான் வந்து இங்கே 78ன்னு ஒரு இன்புட் எடுத்திருக்கேன் 78 இன்புட்டுக்கு நான் வந்து பைனரி வேல்யூ எழுதியிருக்கேன் ஓகே 011 1000ன்னு எழுதியிருக்கேன் ஸோ இதில் வந்து இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கோ இது வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈவன் பேரிட்டி ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஆட் பேரிட்டி இப்போ நான் 78ன்னு ஒரு இன்புட் எடுத்திருக்கேன் அதில் வந்து எத்தனை ஒன்ஸ் இருக்குது 4 ஒன்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து எனக்கு ஈவன் பேரிட்டி எனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து என்ன கிடைக்கணும் 00ன்னு கிடைக்கணும் இப்போ இதே இன்னொரு நம்பர் 76ன்னு எடுத்திருக்கேன் அதில் பாருங்கள் அதுக்கு பைனரி வேல்யூ எழுதணும் அப்படின்னா 5 ஒன்ஸ் இருக்கும் ஸோ தட் இஸ் ஆட் பேரிட்டி இந்த இன்புட் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து 01ன்னு கிடைக்கணும் ஸோ இப்போ அதுதான் வருதாங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டரில் வந்து 08 இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கொடுக்க போகிறது வந்து 8 பிட் நம்பர் ஆல்ரெடி தியரி கான்செப்ட் சொல்லும்போது சொல்லியிருப்பேன் நம்மளுக்கு அந்த லூப் வந்து 8 டைம்ஸ் செக் பண்ணும் ஓகே அதுக்கு நம்ம யூஸ் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொட்டேட் ரைட் வித் கேரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி அந்த லூப் 8 டைம்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகும் ஓகே இதில் ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து 8100 ஸோ 8100ல் என்னோட ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்து நான் டைப் பண்ண போகிறேன் 9500ல் என்னோடய இன்புட் பார்க்க போகிறேன் ஸோ இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் டேட்டா பாயிண்டர் 9501ல் என்னோடய அவுட்புட் வந்து என்னென்னு தெரியும் வெதர் தட் இஸ் ஆட் பேரிட்டி ஆர் ஈவன் பேரிட்டி ஓகே ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன் 8100 என்னோடய கோடிங் வந்து ஹெக்ஸா கோடிங் கொடுக்குறேன் 7808
ஸோ இப்போ என்னோடய ப்ரோக்ராம் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரீசெட் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம ப்ரோக்ராம்குள்ளே வந்து இன்புட் கொடுக்கல. ஓகே, ஜஸ்ட் வந்து ஒரு 8100 ஒரு அட்ரஸ் லொக்கேஷன் கொடுத்து ப்ரோக்ராம் கோடிங் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 9500 ஒரு டேட்டா பாயிண்ட் லொக்கேஷனை வந்து எக்ஸ்டர்னலில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து எக்ஸ்டர்னல் மெமரிலேருந்து தான் என்னோடய டேட்டா வந்து நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ 9500ல் என்னோடய ஃபஸ்ட்டு இன்புட் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரே இன்புட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ 9500ல் என்னோடய இன்புட் வந்து என்ன லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஈவன் பேரிட்டி செக் பண்ண போகிறேன். தட் இஸ் 78ங்கிற ஒரு இன்புட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ 78ன்னு ஒரு இன்புட் கொடுத்தாச்சு. ஓகே, 9500ல் 78ன்னு லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணதுக்கப்புறம் அதை இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணினதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரோக்ராம்குள்ளேயே வந்து இன்புட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா டேரெக்டாக எக்ஸிக்யூஷன் ப்ரொசீஜர் பண்ணலாம். ப்ரோக்ராம்குள்ளே இன்புட் கொடுக்கல, ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் ரேமுக்குள்ள லொக்கேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணணும், ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சுட்டு இன்புட் கொடுக்கணும். ஓகே, என்ன இங்கே மெமரி அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்புட் லோட் பண்ணணும். இன்புட் லோட் பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து 9500ல் 78ங்கிற ஒரு இன்புட் வந்து லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸிக்யூட். என்னோடய ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் என்னது 8100. ஸோ 8100ல் டைப் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருங்க. இதில் ப்ரோக்ராமில் எந்த எரரும் இல்லைன்னா மட்டும்தான் இங்கே எக்ஸிக்யூட்டிங்னு வரும். ப்ரோக்ராம் கோடிங்கில் தப்பு இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் ஆகாது. எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னோடய அவுட்புட் வந்து நான் பார்க்கணும். ஸோ 9500ல் என்னோடய இன்புட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் டேட்டா பாயிண்டர்னு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னா அதில் தான் என்னோடய அவுட்புட் வந்து நான் பார்க்க போகிறேன். ஸோ தட் இஸ் 9501ல் நான் வந்து கொடுத்தது வந்து என்னது 78ங்கிற ஒரு நம்பர் கொடுத்தேன். 78ங்கிறது வந்து எனக்கு என்னது 9501ல் எத்தனை நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது, 4 ஒன்ஸ் இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் அ ஈவன் பேரிட்டி பிட். ஸோ எனக்கு ஈவன் நம்பர் கிடச்சிருக்கு. ஈவன் நம்பர்னு என்ன வரணும் 00ன்னு கிடைக்கணும். அதுதான் என்னோடய அவுட்புட்டாக இதில் கிடச்சிருக்கு. ஓகே, இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஈவன் பேரிட்டி. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ எனக்கு ஆட் பேரிட்டி செக் பண்ணணும். ஸோ ஃபர்தராக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரோக்ராம் எல்லாம் அகெயின் டைப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ப்ரோக்ராம் அப்படியே இருக்கட்டும். அட்ரஸ் லொக்கேஷன் வந்து என்னது 9500. ஸோ 9500ல் போயிட்டு எனக்கு என்ன நம்பர் வேணுமோ அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என்ன நம்பர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இப்போ நான் ஆட் பேரிட்டி செக் பண்ணதுனால 76ன்னு ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். 76ன்னு கொடுத்துட்டு நான் இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரீசெட் பண்ண போகிறேன். ஓகே, ஜஸ்ட் இன்புட் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஒவ்வொரு டைமும் ப்ரோக்ராம் ஃபுல்லாக டைப் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன் ப்ரொசீஜர். எக்ஸிக்யூட் ஃப்ரம் 8100 என்னோட ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். கொடுத்து ரீசெட். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் வந்து இதில் போய் பார்க்கணும். 9501ல் நான் கொடுத்த இன்புட் வந்து என்னது 76. 76ல் எத்தனை ஒன்ஸ் இருக்குது, 5 ஒன்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து என்ன நம்பர், ஆட் நம்பர். ஸோ எனக்கு கிடைக்க வேண்டிய ஆட் பேரிட்டி வந்து எப்படி இருக்கணும் 01ன்னு கிடைக்கணும். ஸோ அதுதான் என்னது 01ங்கிற பேரிட்டி பிட்டில் கிடச்சிருக்கு. இது மாதிரி டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கொடுத்து நம்ம வந்து பேரிட்டி ஜென்ரேஷன் செக் பண்ணலாம். தட் இஸ் பேரிட்டி வந்து டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் ஒன்ஸ். பைனரி வேல்யூ எழுதும் போது அதில் எத்தனை ஒன்ஸ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து இருக்கும். தேங்க்யூ.